நண்பர்களே, இந்த வீடியோல நாம உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான், அதாவது பெரிய விஷயத்தையே ரொம்ப குட்டியா பார்க்கணும் அப்படின்னா இது வச்சு நம்ம வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கேன்சரே குணப்படுத்துற கடுகு நம்ம எப்படி வந்து நம்ம உணவுல சேர்த்துக்கணும், சாப்பிடணும் அப்படிங்கறத பத்தி பார்த்துலாமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கடுகு எண்ணெயில நம்ம வழக்கமா உபயோகிக்கிற நல்லெண்ணெய் மாதிரி ஏராளமான மருத்துவ குணங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. அதில் உள்ள சில உட்பொருட்கள் கேன்சர் செல்களையே தாக்கி அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதுன்னா பாத்துக்கோங்களேன். ஆக்சுவலி விட்டமின்கள், மினரல்கள் நிறைஞ்ச கடுகு நம்மளோட இந்திய உணவு வகைகள்ல சேர்க்கப்படுற பிரபலமான உணவுப் பொருள். நம்ம இந்திய மட்டும் தானா, அமெரிக்கால கூட இந்த இதுல சேர்ப்பாங்க. கடுகு உங்க உணவுல ஏன் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான 7 காரணங்கள் இப்ப நான் சொல்ல போறேன். தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. கேன்சரை ஃபர்ஸ்ட் தடுக்கும். கடுகு விதைகள்ல மைரோசினேஸ் இந்த மாதிரி சில கலவைகள் நிறைஞ்சிருக்கு. இது உடல்ல கேன்சர் உருவாக காரணமான செல்களோட வளர்ச்சியை தடுக்குது. ஹியூமன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டாக்சிகாலஜி அப்படின்னு பத்திரிகையில வெளியிடப்பட்ட ஆய்வின்படி இந்த சின்னஞ்சிறிய விதைகள்ல புற்றுநோயை தடுக்கிற ஆற்றல் இருக்கு. அது மட்டும் இல்ல, புற்றுநோய் காரணிகளோட பாதிப்புகளுக்கு எதிராக பாதுகாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தலைவலியிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கும். நீங்க தலைவலினா ஒற்றை தலைவலியால அவதிப்படும், மைக்ரேன் இஷ்யூன்னு சொல்லுவாங்கல்ல, அதால் அவதிப்படும் போது கடுகு திறம்பட செயல்படும். இதுல நரம்பு மண்டலத்துக்கு ஆறுதல் அளிக்கிற, உடலின் பல்வேறு பகுதிகளில் வலிகள், தசைப்பிடிப்புகளுக்கு நிவாரணம் தரக்கூடிய மெக்னீசியம் கடுகுல நிறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட செரிமானத்துக்கு, டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கடுகு விதைகள் உங்க செரிமான மண்டலத்திற்கு அற்புதமான நன்மைகளை பண்ணுது. செரிமான பிரச்சனையால நீங்க பாதிக்கப்படுறீங்கன்னா அதுல இருந்து விடுபடணும்னா கடுகு உங்களுக்கு ரொம்பவே உதவும். இந்த சின்ன விதைகள்ல ஏராளமான நார்ச்சத்து அடங்கியிருக்கு. கழிவுகளை எளிதா வெளியேற்ற உதவுது. அது மட்டும் இல்ல, உடலோட செரிமான சக்தியை மேம்படுத்துது. இப்ப குழந்தை பெற்றவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேறுகாலம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேறுகாலத்துக்கு பேறுகால குழம்புன்னே சொல்லுவாங்க இந்த கடுகு குழம்பு வச்சு கொடுக்கறத. பிகாஸ் அந்த கர்ப்பப்பையை வந்து கிளீன் பண்ணும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடுகு குழம்பு எல்லாம் வந்து வச்சு கொடுக்கறது மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க, பேறுகால குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறந்ததுங்க. ஒவ்வொரு இந்திய வீடுகள்ல கடுகு எண்ணெய் பொதுவா பயன்படுத்தப்பட்டு வருது. இருதய நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு முற்றிலுமா நன்மை பண்ணும். உடல்ல கொலஸ்ட்ரால் அளவை அப்படியே வந்து மேனேஜ் பண்ணும். அது மட்டும் இல்ல, ரத்தத்துல கெட்ட கொழுப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து கம்மி பண்ணும். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டுமே இதய ஆரோக்கியத்துக்கு அத்தியாவசியம். கடுகும் சரி, கடுகு எண்ணெயும் சரி, ரெண்டுமே இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே அத்தியாவசியமானது. அதனாலதான் நம்ம வந்து தாளிக்கிறோம். கடுகை வந்து என்ன பண்றோம், தாளிக்கிறோம். அது வந்துட்டு டிஃபால்ட்டாவே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சட்னியா இருக்கட்டும், இல்ல எதுவும் ஒண்ணு, வாட் எவர் இட் இஸ், ஏதாவது நம்ம பண்றோம் அப்படின்னா அது கடுகு தாளிச்சிட்டு தான் நம்ம பண்ணணும். கடுகு, கருவேப்பிலை கொஞ்சமா போட்டு தாளிச்சிட்டு பண்ணணும். பிகாஸ் அந்த சத்துக்கள் நம்மளுக்கு, அந்த எசன்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ள போகணும் அப்படின்றதுக்காக தான், அதோட நன்மைகள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது. சோ நன்மைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கடுகு குழம்பு அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஹெல்த்தியா இருக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எலும்புகள், பற்களை வந்து வலிமையாக்க பூண்டுக்கு அடுத்தபடியா கடுகு சொல்லுவேன் நானு. ஏன்னா கடுகுல செலினியம் அப்படின்ற மினரல் நிறைஞ்சிருக்கிறதுனால உங்க எலும்புகளுக்கு இது ரொம்பவே வந்து நல்லது. உங்க எலும்புகளை உறுதியாக்கும். கடுகு உங்க நகங்கள், தலைமுடி, பற்களுக்கு வலிமை சேர்க்கும். கடுகுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அப்புறம் ஆன்டி இன்ஃபிளாமேட்டரி மூலக்கூறுகள்லாம் அடங்கியிருக்கு. ஈறுகள், எலும்புகள், பற்கள் ஏற்படுற வலியை குறைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா உங்களோட ஸ்கின்னுக்கு, ஓகே, ஒவ்வொரு பருவ நிலையிலுமே உங்க சருமத்தை ஈரப்பதத்தோட வச்சு பராமரிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? கடுகு அதிக அளவுல ஹெல்ப் பண்ணுங்க. கடுகு விதைகள் உங்க சருமத்துக்கு ஈரப்பதம் அழிச்சு சருமத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கி பருக்கள்ல இருந்து பாதுகாக்கும். பருக்களே வரக்கூடாதுன்னா கடுகு குழம்பு அது மாதிரி வச்சு சாப்பிடுங்க. ஓகேவா? இந்த சின்ன கடுகு விதைகள் அடங்கியுள்ள ஆன்டி இன்ஃபிளாமேட்டரி மூலக்கூறுகள் உடலோட வீக்கத்தை குறைக்கும். அதே மாதிரி கன்சீவான லேடிஸ் ப்ளீஸ் கடுகு நிறைய சேர்க்காதீங்க. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து கடுகு வந்து தயவு செஞ்சு சேர்த்து சாப்பிடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வயது முதிர்ந்த ஒரு தோற்றத்தை வந்து தடுக்குங்க. வயதாகிறதுங்கிறது எல்லாருக்குமே நார்மல், காமன் தான். பட் வயதாகிறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணுதான். வயதாகிறது உங்களால தடுக்க முடியாது. ஆனா உங்க உணவுல கடுகு நீங்க சேர்த்துக்கிறது மூலமா முதுமையை தாமதப்படுத்தலாம். கடுகு விதைகள்ல விட்டமின் ஏ, கே, சி எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது ஒரு மனிதனுடைய வயதாகும் அறிகுறிகளை குறைக்க ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, எப்படி சேர்த்துக்கலாம்? கடுகு விதைகளை வந்து நம்மளோட உணவுல எப்படி சேர்த்துக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு கடுகு விதைகளை டவுட் வரலாம். எப்படி வந்து இதை சேர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சமையலுக்கு கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. கடுகு போட்டு தாளிச்சு கொடுக்கலாம். கடுகு குழம்பு வச்சு சாப்பிடலாம். ஊறுகாய் அதுல எல்லாம் கடுகு வறுத்து பொடி பண்ணி கடுகு எண்ணெயோட சேர்த்து தாளிச்சு யூஸ் பண்ணுங்க. கடுகு எண்ணெயில ஊறுகாய் பண்ணீங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமலும் இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு உள்ள இன்டேக்கா போயிட்டே இருக்கும். நீங்களும் ஹெல்த்தியா இருப்பீங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கடுகுல நம்ம எப்பவுமே யூஸ் பண்ற கடுகுல, அது அஞ்சரைப்பட்டியில இருக்கிறது நம்ம அறியாமலே போயிடுச்சேப்பா இவ்வளவு விஷயம் அப்படின்னு மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க.
அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ல நீங்க வரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை வேற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ல மீட் பண்றேன். Then thank you so much. Take care all.